பிஜிஎம்ஐ 3.5 அப்டேட் வேற மாதிரி பயங்கரமாக கொண்டு வந்துருக்காங்க. பாருங்க அப்படி ஐஸ் கட்லாம் வச்சு சூப்பராக பயங்கரமாக பண்ணி வச்சிருக்காங்க. இதில் மொத்தமாக 11 இருக்குது. நியூ என்வரான்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 5 இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இருக்கா 6 இருக்குது. இதில் மொத்தமாக 11. அது யூஸ் பண்ணுறது ஒரு பயங்கரமான டிப்ஸ் இருக்குது. என்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் வீடியோ புதுசாக பார்க்குறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளில் போட்டுவாங்க. இதில் என்ன ஒன்று, நிறைய பேருக்கு கேம் உள்ள போனதுக்கப்புறம் மேட்ச் உள்ள போக முடியாது, சர்வர் மாதிரி இதுவாகுது. அதுவே உங்களுக்கு போக போக பழகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆல் வார் ஆர்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது அங்கங்கன்னு கிடையாது, எங்கன்னு கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேஜிக் கிறிஸ்டல் மைனுக்கு பார்த்தீங்களா இங்கே கிடைக்கும். ஃபாஸ்ட் ரோம் இருக்கு பார்த்தீங்களா இங்கே கிடைக்கும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளால் ஒன்று தான் எடுக்க முடியும், 2 3 எடுக்க முடியாது. அதை எடுத்து எப்படி யூஸ் பண்ணனா, இந்த சுற்றி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் வச்சு சுற்றி அடிச்சிங்கன்னா எனிமி மேலே நாக் ஆகும். இப்போ சப்போஸ் உங்களால் நாக் ஆகிட்டாங்கன்னு பாருங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி கிறிஸ்டல் மாதிரி வந்துடும். இது மூலிமா உங்களால் ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் ஆல் ஸ்பியர் இருக்கு பார்த்தீங்களா, இது அங்கங்கன்னு கிடையாது, எங்கன்னு கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேஜிக் கிறிஸ்டல் மைன் இருக்கு பார்த்தீங்களா இங்கே இருக்கும். ஃபாஸ்ட் ரோம் இங்கே இருக்கும். இது ஒரு ஆளால் எத்தனை வேணாலும் எடுத்து வைக்கலாம், 1 2லாம் கிடையாது, 10 15 கூட எடுத்து வச்சுக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணனா, சப்போஸ் உங்கள் டீம் நாக் ஆகிட்டேன்னு வச்சுக்கேன், அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு ஹைட்டாக போயிட்டு இந்த மாதிரி பண்ணினா சுற்றி ஃபுல்லாக கிறிஸ்டல் வந்து உங்களால் ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் ஜோன் பண்ணணும்னு வச்சுக்கேன், இதை வச்சு பாயிண்ட் வச்சு ஈஸியாக அது மாதிரி ஜோனில் ஈஸியாக சூப்பராக போய்க்கலாம். டிராகன் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது அங்கங்கன்னு கிடையாது, இதுவும் எங்கே வேணாலும் கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மைன் இருக்குது பார்த்தீங்களா அங்கே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரோம் இங்கே கிடைக்கும். இப்போ நீங்கள் 1 HP நினைச்சுக்கேன், இது நீங்கள் மெடிக்கெட்டு எனர்ஜி ட்ரிங்க் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. இது 1 குடிச்சா போதும், ஃபுல்லாக ஹெல்த் ஆகிடும். இது ஒரு ஆளால் 5 எடுக்க முடியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி மெடிக்கிட்டு பேண்டேஜ் ஹெல்த் கிட்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணிடலாம். இனிமேல் தேவையே கிடையாது. இது நீங்கள் 5 எடுத்து வச்சுட்டா போதும். நீங்கள் 1 HP இருந்தால் கூட வேற எதுவுமே பொறுத்தவரை இது 1 குடிச்சாலே போதும், ஃபுல்லாக ஹெல்த் ஆகிடும். இதை குடிக்கும்போது ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, கொடா கொடா கொடான்னு. தண்ணி குடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சூப்பராக ஒரு அனிமேஷன் பயமாக பண்ணி வச்சிருக்காங்க. டிராகன் ஹாரன் இருக்கு பார்த்தீங்களா, இது மேக்ஸிமம் ஷாப் இருக்கு பார்த்தீங்களா, இதில் 30 காயின் கொடுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது கிறிஸ்டல் மைன் இருக்கும். ஃபாஸ்ட் ரோம் இருக்குங்களா இங்கே இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணால், அதை கிளிக் பண்ணி ஊதுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஊத போது ஒரு சவுண்ட் கிடைக்கும் பாருங்களேன். அப்படியே அந்த போர்ட்டல் வரும்போது பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த போர்ட்டல் உள்ள போய் டிராகன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அடிச்சு ரீகால் அந்த மாதிரி எக்காச்சக்கமாக அதில் போய் எடுத்துக்கலாம். ஏன்னா இருக்குல்ல, இது அங்கங்கன்னு கிடையாது, எங்கன்னு இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஏறும்போது சுற்றி அந்த 4 கால் பாருங்களேன், அப்படியே பார்க்கும்போது பயங்கரமாக ஜொலிக்கும். அதில் நீங்கள் ஒரு அளவு ஸ்குவாடே போக முடியும். அங்கே பாருங்க, அதில் ஒரு டான்ஸ் ஒன்று இருக்கும் பாருங்க, டான்ஸ் அங்கே பாருங்க, அப்படியே சூப்பராக டான்ஸ் ஆடி. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட முடியும். இப்போ நீங்கள் ஓடும்போது ஒரு யானை வச்சு டொம்மு டொம்மு டொம்முன்னு அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது மதுல ஜம்ப் எடுத்துங்க பாருங்களேன், ஜம்ப் இருக்கு பார்த்தீங்களா, ஜம்ப் கொடுத்தீங்கன்னா அப்படியே மதுல அப்படியே காலம் ஆடி சூப்பராக ஜம்ப் பண்ணி சூப்பராக போகும். அது இல்லாமல் இந்த யானை மேலே உட்காந்து எனிமி ஃபைட்டும் பண்ணலாம். அந்த மாதிரி பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. டைகர் இது அங்கங்கன்னு கிடையாது, எங்கே வேணாலும் கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. எலிஃபென்ட் வந்து டைம் கிடையாது, இது ஆனால் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஏறணும். கெட்டின் கொடுத்து நீங்கள் போகும்போது பாருங்களேன், இப்போ ஜம்ப் கொடுத்தீங்கன்னா ஜம்ப் ஆகும். இப்போ ஸ்கர்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே இடத்துல ரவுண்ட் அடிக்கும் பாருங்க, சுற்றி ரவுண்ட் அடிக்குது. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 95 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுது. இது வச்சு யூஸ் போய் ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்த ஆறுமே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ என்வரான்மெண்ட் தீம்ஸ். இறங்கும்போது அந்த இடத்த பாருங்களேன், பார்க்கவே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த நேம் வேறு ஸ்டிக்கரில் பண்ண மாதிரி சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல இறங்கும்போது டேமேஜ் ஆகிட்டுனா எலிஃபென்ட் டைகர் எடுத்து ஈஸியாக எஸ்கேப் போய்க்கலாம். இந்த இடத்துல இருக்க ரீகால் எடுத்து ஒரு பயங்கரமான டிப்ஸ் இருக்குது. என்ன டிப்ஸ்னா, லேண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த இடத்துல லேண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும், கன் எடுத்து ஈஸியாக எனிமி வரவங்க ஈஸியாக அடிச்சிக்கலாம். இந்த இடம் ஓப்பன் ஆகிறது ஒரு 3 நிமிஷம் ஆகும். அந்த 3 நிமிஷத்து வரைக்கும் ஸ்மோக் ஹீட் எடுத்துன்னு வந்து உங்க உட்காந்துக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கு ஸ்மோக் இருக்குல்ல, கரெக்டாக அந்த இடத்த போட்டு ஸ்மோக் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு 2 3 கூட யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீட் இருக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணி இது பண்ணினா அந்த பொட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொட்டியை சுற்றி கிறிஸ்டல் மாதிரி இதுவாகி சூப்பராக இதுவாகிக்கும். அது மூலமாக ரீகால் எடுத்து ஈஸியாக சூப்பராக பண்ணிடலாம். மேஜிக் கிறிஸ்டல் மைன் இறங்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே தெரியாது. இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னோவில் பண்ணி பயங்கரமாக பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல், இது நீங்கள் சுட்டிங்கன்னா வச்சுன்னா 2 பாக்ஸ் இருக்கும், லூட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே போங்க, அந்த ரவுண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை சுட்டின்னு வச்சுக்கோங்க, அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. சுரங்கத்துக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று இந்த சுரங்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி போகலாம். இன்னொன்று இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, இது மூலிமா போகலாம். நீங்கள் இது மூலிமா போகிறது டேஞ்சரு. இந்த சுரங்க மாதிரி பாருங்க, இது உள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்டதை எடுத்துக்கலாம். ஈட்டியாக இருக்கட்டும், ஹேமராக இருக்கட்டும், என்ன ஒன்றால் ஹாரன் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் ஹாரன் இங்கே கிடைக்கும். இந்த மைண்டில் சூப்பராக கேம்ப் அடிக்கலாம். கான்கூர் ரேங்க் புஷ் பண்ணுறது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வருஷமாக எடுத்துன்னு வந்து ஈவெண்ட் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. எங்கேருந்து சுட்டாலும் எங்கேருந்து தெரியவே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. டிராகன் லேயர், அந்த டிராகன் அடிக்குது 2 வழி இருக்குது. ஒன்று போர்ட்டல், ஒன்று ஹாரன் இருக்குது, அது மூலிமா போகலாம். போர்ட்டல் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். ஹாரன் செங்கன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கிடைக்கும். 4th நிமிஷம் அங்கே கிடைக்கும். அடுத்தது ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 30 காயின் கொடுத்து ஈஸியாக ரெடீம் பண்ணிக்கலாம். அந்த ஹாரன் ஊதுனதுக்கப்புறம் அந்த போர்ட்டல் பாருங்களேன், அப்படியே பூமியிலேருந்து வர மாதிரி இருக்கும். பார்க்கவே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நேராக ஓடினா ஓட முடியாது. என்டர் இருக்குது பார்த்தீங்களா, என்டர் கொடுத்தோன்னா உள்ளே போயிடும். இந்த உள்ளே போன உடனே இந்த மேப் இருக்குது பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் எப்படி போகணும்னு சொல்லிட்டு இந்த மேப் மூலிமா போகணும். அப்படியே கொஞ்சம் சேஃபாக போங்க, அந்த கிறிஸ்டல் உடச்சிட்டு போங்க. அடுத்து இந்த உடச்சிட்டு ஜம்ப் பண்ணும்போது கரெக்டாக அந்த பாயிண்ட்ல ஜம்ப் பண்ணி அந்தாண்ட போங்க, இல்லையா நீங்கள் கீழே ஊந்துருங்க.
இந்த ஐஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதை சுடக்கூடாது. பக்கத்தில் இருக்க பாருங்க, இதை ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதை ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்குவாடுக்கான செல்ஃபில் கிடைக்கும், எக்கச்சக்கமான லூட்டு கிடைக்கும், அல்ல குறையாது, அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும். அப்படியே சுற்றி குத்தி பார்த்தீங்கன்னா அது தங்க மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் லூட்டு கொடுக்குறது தான். அதை போய் நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா லூட் வரும். அந்த தங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து அப்படியே ஹைட் ஆகிடும். அப்படியே நீங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி தேடி வந்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்க, இங்கே பாருங்க, அந்த இருந்த தங்கமே இருக்காது, அந்த எம்டி லூட்டு மட்டும்தான் இருக்கும். இது உள்ள சப்போஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா வெளியே வரது ஒரு பயங்கரமான டிப்ஸ் இருக்கு. நீங்கள் வந்த வழியில வெளியே போகவே முடியாது. இப்போ அந்த டிராகன் இருக்கு பார்த்தீங்களா, அது இதுவானதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லீவுன்னு கேட்கும். அதுக்கப்புறம் தான் வெளியே போக முடியும். நீங்கள் வந்த வழியில் யாராலையுமே போக முடியாது. அந்த லீவ் இருக்கு பாருங்க, இது மூலியமா தான் போக முடியும். டிராகன் அடிக்கிறதுக்கு நீங்கள் மேலே போகணும். மேலே போகணும், அந்த மேப் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை ஏரோ மார்க் மாதிரி கிடைக்கும், அது மூலியமா ஈஸியாக போயிடலாம். அந்த டிராகனை பார்க்கும்போது இப்போ நம்ம ராட்சர டிராகன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுனா ப்ளூல பண்ணி சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. இது நீங்கள் அடிக்கிறதுக்கு ஒரு பயமான டிப்ஸ் இருக்கு. சைக்கிள் இருக்கு பார்த்தீங்களா, எடுத்துன்னு வந்து டேமேஜ் பண்ணும். அப்படி இல்லையா அந்த ஹார்ட்டு, வாய், ரெக்கை, வாலுலாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்த சுட்டா ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். டிடி மாதிரி யூஸ் பண்ணி ஹைட்டில் போய்க்கோங்க. ஹைட்டில் போயிட்டு அந்த டிராகன் இருக்கு பார்த்தீங்களா, ஹெட்டில் உட்காந்து அப்படியே ஹெட்டில் சுடுங்க. ஹெட்டு டேமேஜ் ஆனாலே டிராகன் ஈஸியாக அடிச்சிடலாம். இது நீங்கள் அடிக்கிறதுக்கு மூலமா ரீகாலு, ஸ்னைப்பர், எக்கச்சக்கமான லூட்டு கிடைக்கும். ஆர்டிகல் எல்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது இறங்கல பார்த்தீங்கன்னா 5 இடத்துல இருக்கும். இப்போ இந்த மாதிரி பெரிய கிறிஸ்டல் மாதிரி இருக்கு பாருங்க. இதை சுட்டதுக்கப்புறம் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சுடும்போது பாருங்க, இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் இந்த லைனில் இருக்கிறது டேமேஜ் பண்ணிட்டா ப்ளூ கலரில் காமிக்கும். இப்போ டேமேஜ் பண்ணால் ப்ளூ ஒன் ஒயிட்ல இருக்க மாதிரி இருக்கும். இது நீங்கள் சுட்டதுக்கப்புறம் இந்த பொட்டி இருக்கு பார்த்தீங்களா, உள்ளேருந்து மேலே வரும். நீங்கள் உள்ளே போகிறதில்ல, மேலே வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்னைப்பர் கிடைக்கும். இது மூலியமா எடுத்து ஈஸியாக கில் பண்ணிக்கலாம். ஐஸ் போர்ட்டல் இருக்கு பார்த்தீங்களா, இது இறங்கல 4 இடத்துல இருக்கும். அதை நீங்கள் அப்படியே போக முடியாது, டைம் கேட்கும். அப்போ மட்டும் தான் போக முடியும். அப்படி இந்த போர்ட்டல் போகிறதுனா பயங்கரமான டிப்ஸ் இருக்கு. என்ன டிப்ஸ்? அந்த ஹாரன் இருக்கு பார்த்தீங்களா, இது நீங்கள் ஷாப்பிங் வாங்கலாம். கிறிஸ்டல் மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஃபாதர், அங்கெல்லாம் போய் எடுத்து அது மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலியமா போய் டிராகன் அடிச்சு பயங்கரமா இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிஜிஎம் யூஸ் பண்ணாலும் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி தெரியாதவங்களுக்கு கேம்ஸ் பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க.